அனைவருக்கும் இந்த பதிவிலே கனிவான வணக்கங்கள். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஆர்டி எக்ஸாம் நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள், முக்கியமா ஆங்கில கேள்விகள் 61ல இருந்து 90 வரையிலுமான 30 கேள்விகள் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் எதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க, அதுல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் கிராமர் எப்படி வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கேள்விகள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிஎன் டெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ஸ்பெஷல் டெட் எழுத போறவங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறது கூட இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வகுப்புக்கு போயிடலாம் நேரா. முதல் கேள்வி அப்படிங்கிறது பார்ட் 3. இதுல பிஆர்டில நிறைய பகுதிகள் கேள்விகள் எல்லாமே இதுல வருது. அதுல பார்ட் 3 இங்கிலீஷ் பகுதியில 30 கேள்விகள் வந்து இதுல கொடுத்திருக்கிறாங்க. முதல் கேள்வி 61வது கேள்வி, கேட்டர்பில்லர்ஸ், மைஸ், worms, seagulls. அது இதை மேட்ச் பண்ணணும். ஆன்சர் என்ன நம்ம பார்ப்போம். ஆன்சர் சி, கேட்டர்பில்லர்ஸ். கேட்டர்பில்லர்ஸ் என்ன பண்ணும்? ஹம்ப். கேட்டர்பில்லர்ஸ்க்கு ஆன்சர் வந்து, அதாவது இந்த கேட்டர்பில்லர் வந்து அப்படியே நுழைஞ்சு போகும் இல்லையா, அப்போ ஹம்ப் மாதிரி அது உருவாகும் அதுல. அப்போ கேட்டர்பில்லர்ஸ் வந்து ஹம்ப். மைஸ். மைஸ் வந்து for creep. மவுஸ், மைஸ். மவுஸ் எலி, அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து மைஸ். மைஸ் என்ன பண்ணும்? நுழைஞ்சு போகும். creep, குட்டி குட்டி ஓட்டையெல்லாம் போட்டு அந்த ஓட்டை வழியாக உள்ள போய் என்ன பண்ணும்? பொருள் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடும் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் worms. worms வந்து to wriggle. நெக்ஸ்ட் seagulls. seagull வந்து glide. சீகல்ங்கிறது என்னது? கடல் பறவை. கடல் பறவை என்ன பண்ணும்? கிளைட் பண்ணும். அப்போ அதுதான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். The alliterated words in the line the barren box without the leaves are. இது ஒரு ஈஸியான ஒரு கேள்வி. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அலிட்ரேஷன்னா என்னன்னு நமக்கு தெரியணும் பேசிக்கா. அப்பதான் நம்மளால இதுக்கு வந்து பதில் நம்மளால என்ன பண்ண முடியும்? அளிக்க முடியும். அலிட்ரேஷன் அப்படின்னா என்னது? ஒரு பர்டிகுலர் லைன்ல பர்டிகுலர் என்ன சவுண்டு? கான்சனன்ட் சவுண்டு. ஸோ கான்சனன்ட் சவுண்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் லெட்டருடைய ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அது மட்டும் ரிப்பீட் ஆகும். அப்ப இதுல எது ரிப்பீட் ஆகுது? பேரன், அப்புறம் வேற எது ரிப்பீட் ஆகுது? பாக்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது. பி அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது. இதுல பேரன் பி, பி வந்து பி அண்ட் இதுல இருக்கக்கூடிய பி வந்து அலிட்ரேட்டட். இதான் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். பேரன் பாக்ஸ் ஈஸி. அப்போ நெக்ஸ்ட் வேற ஏதோ எக்ஸாம்ல ஜி வந்துட்டா ஒரே லைன்ல ஜி, கிளைட், கான், சிசி, கிளைம்ப், கிளாம்பர், கிளாம்போ. அப்ப இதெல்லாம் வந்து சிசி, டிடி, டிடி, இது எல்லாமே வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ல வரும். Please underline the words from the following. I had a frightening dream which still vibrates in me. இந்த இடத்துல ஃப்ரைட்டனிங் ட்ரீம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து கேட்டிருக்காங்க, அல்லது ஃப்ரைட்டனிங் ட்ரீமுக்கு வேற மாற்று வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும், ஃப்ரைட்டனிங்னா நம்ம பயமுறுத்தக்கூடிய அப்படிங்கிற மீனிங் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன வரும்? நமக்கு நார்மலா இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். ஆனா பிஆர்டி எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க பாருங்க, நைட் மேர் இல்லையா. ஆன்சர் வந்து நைட் மேர். ஸ்பாட் த எரர். இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, காமனா எல்லா இடத்துலயுமே இங்கிலீஷ் கொஸ்டின்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஸ்பாட் த எரர். எரர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப இதுல பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க. சுரேன் இஸ் மோஸ்ட், அது ஒரு பகுதி. கேப்பபிள் தேன், அது ஒரு பகுதி. மோஸ்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது இன்னொரு பகுதி. இந்த கிளாஸ்ங்கிறது இன்னொரு பகுதி. ஏபிசிடி இதுல எது கரெக்ஷன், எது தவறான பகுதின்னு கண்டுபிடிக்கணும். சோ இதுல பாருங்க, இதுல தவறான பகுதி வந்து ஏ. எக்ஸ்பிளனேஷன். அதுக்கான காரணம் என்னன்னா,
when using than for a comparison between Suren and others, we must use the comparative degree more capable. அப்ப என்ன அந்த இடத்துல ரொம்ப சிம்பிள். தேன் அப்படிங்கிறது என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ் டிகிரி. தேன்ங்கிறது என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ்ல, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல எத்தனை டிகிரிஸ் இருக்கு? there are 3 degrees. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரிங்கிறது என்னது? அது சிம்பிள் ஃபார்ம். அதுல அந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது எதுல எப்படி இருக்கும்? சிம்பிள் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப கம்பேரிட்டிவ் டிகிரி என்னது? ஒரு பொருளையோ ஒரு நபரையோ இன்னொரு பொருள் கூடிய இன்னொரு நபரு கூட நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்றோம். அவ எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேன். தேன் அப்படிங்கிறது என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரியில பயன்படுத்தக்கூடிய வேர்டு. இதுல மோஸ்ட்ங்கிறது என்ன வேர்டு? அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில பயன்படுத்தக்கூடிய வேர்டு. ஒன்னு ஐஎஸ்டி, இஎஸ்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும். டாலஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்க? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்ங்கிற வேர்டு எதுல யூஸ் பண்ணுவாங்க? அதுவுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னன்னு பார்க்கும் பொழுது மோர்ங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல சுரேன் இஸ் மோர் கேப்பபிள் அப்படின்னு வரணும். அதுதான் எரர். அடுத்தது டேஷ் இஸ் நாட் த நேசல் கான்சனன்ட் சவுண்ட். நேசல் கான்சனன்ட் அப்படின்னா நேசல்னா என்னது? மூக்கு இல்லையா? அப்ப நம்ம சவுண்டை எழுப்பும் பொழுது மூக்கு வழியாக என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். அப்ப எது ரிலீஸ் ஆகும்? அப்படிங்கிறது மூக்கு வழி. அடுத்தது இங் இல்லையா? கிங் அப்படின்னு சொல்றோம். அந்த சவுண்ட் அது இதுல கொடுக்கல. இருந்தாலும் ஓரளவு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எதுன்னா நமக்கு வந்து இசட், அதாவது இஸ். இது வந்து ஆக்சுவலி இது இசட் கிடையாது, இது லெட்டர்ஸ் கிடையாது. நல்லா பாத்துக்கணும். இது லெட்டர்ஸ், தே ஆர் நாட் லெட்டர்ஸ், தே ஆர் சவுண்ட்ஸ். ஏன்னா இந்த ஹைஃபன்குள்ள, இந்த பார்க்குள்ள வந்திருக்கு இல்லையா? அப்ப இந்த பாருக்குள்ள வரும் பொழுது என்னவாக மாறும்னா சவுண்டாக மாறும். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து இசட் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து நாட் இசட், இட் இஸ் இஸ். ஓகே, இது இஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்ப்போம். இங்கிலீஷ் ஹேஸ் 3 பிரைமரி நேசல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். இங்கிலீஷ்ல எத்தனை பிரைமரி நேசல் சவுண்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கு? இது வந்து ஓகே, produced by closing the mouth at different points and allowing air to flow entirely through the nose. அப்புறம் என்ன பண்றோம்? வாயை க்ளோஸ் பண்றோம், மூக்கு வழியாக அந்த சவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனா இசட் ஆர் we call as இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வந்து வாய்ஸ்ட் ஆல்வியோலர் சிபிலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிரிக்ஷன் சவுண்ட். இது வந்து ஒரு ஃபிரிக்ஷன் சவுண்ட். இதுங்கிறது ஒரு ஃபிரிக்ஷன் சவுண்ட், நாட் அ நேசல் சவுண்ட். எல்லுங்கிறது லேட்டரல் சவுண்ட். உங்களுக்கு ஒரு தகவலுக்காக எல்லுங்கிறது லேட்டரல் சவுண்ட். இந்த இடத்துல எதுவுமே ஆன்சராக வரலாம். ஆனா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் வந்து இஸ். யூஸ் கரெக்ட் clause. கரெக்ட் clause ஃபார் த கிவன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான clause எது? யூ டிட் நாட் ஸ்டடி, யூ டிட் நாட் ஸ்டடி, யூ டிட் நாட் பாஸ். இத கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அதாவது 2 தனித்தனியான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா? கம்பைன் பண்ணி கரெக்டான மீனிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம வந்து மாத்தணும். சரி, இப்ப ஆன்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதை என்ன பண்ணுங்க. யூ டிட் நாட் ஸ்டடி, யூ டிட் நாட் பாஸ். பாஸ்ட் டென்ஸ்ல என்னவா இருக்கு? ஃபேக்ட்ஸா இருக்கு, ஒரு தகவலாக இருக்கு, அறிக்கை சொல்லாக, அறிக்கை வாக்கியமாக இருக்கு. யூ டிட் நாட் ஸ்டடி, நீங்க நல்லா படிக்கல, அதனால பாஸ் பண்ணல. அப்ப இதை எப்படி சொல்லணும்? கம்பைன் பண்ணி ரெண்டையுமே என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி சொல்லணும், மீனிங்ஃபுல்லா சொல்லணும். எப்படி சொல்லலாம்? இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல், நீங்கள் நன்றாக படித்திருந்தால் யூ வுட் ஹேவ் பாஸ்ட் தி எக்ஸாம், or you would have passed, நீங்க பாஸ் பண்ணி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப இதுக்கான ரூல் என்னன்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கலான சிச்சுவேஷன் சொல்லும் பொழுது இல்லையா, டு எக்ஸ்பிரஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அபவுட் த பாஸ்ட், the third condition, if
plus past perfect would plus have plus verb 3 v3 verb 3 or v3 past participle பயன்படுத்தணும். என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்திருந்தாங்கன்னா ஓகேவா, இந்த ரெண்டு பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கம்பைன் பண்றதுக்காக இஃப்ங்கிற வேர்பை நம்ம வச்சு இதை கம்பைன் பண்ணணும். இஃப்ங்கிற வேர்பை வச்சு கம்பைன் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸ் நம்ம எதுல மாத்தணும்னா பாசிட்டிவுக்கு நம்ம இதை மாத்தணும். அப்போ ரூல் என்ன, டிட் நாட் ஸ்டடிங்கிறத நம்ம பாசிட்டிவ்க்கு மாத்தும் பொழுது இது கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இதை நம்ம மாத்தணும். அப்போ இஃப் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்ப ஸ்டடி அந்த இடத்துல ஸ்டடி இருக்கு, டிட் இருக்கு. அதாவது ஸ்டடி டிட் அப்படின்னா ஸ்டடி பிளஸ் டிட் என்னது ஸ்டடிடு, பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸ் நம்ம எதுக்கு மாத்தணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்தணும். பர்ஃபெக்ட்னா என்னது, ஹேவோ ஹேஸோ ஹேடோ. ஹேவோ ஹேஸோ ஹேடோ பிளஸ் b3 சேர்க்கும் பொழுது நமக்கு பர்ஃபெக்ட் கிடைக்கும். அப்ப பாஸ்ட்ங்கிறதுனால ஹேட் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். அதனாலதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இந்த இடத்துல had plus v3 had studied. அப்போ ஒரு பகுதியில had studied வந்தா past perfect வந்தா இன்னொரு பகுதியில கண்டிப்பாக கட்டாயமாக என்ன இருக்கணும், would plus have plus v3 இருக்கணும். So would plus have plus v3 would have past இருக்கணும். சரி, இந்த டாபிக் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது if clause ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல மொத்தம் 4 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் என்னது ஜீரோ கண்டிஷன், அடுத்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மூணாவது செகண்ட் கண்டிஷன் அண்ட் தேர்ட் கண்டிஷன். மொத்தம் என்ன கண்டிஷன் இருக்கு, 4 கண்டிஷன் இருக்கு. 0 1 2 3. அதுல இந்த பாஸ்ட் ரெண்டும் டீல் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து எத்தனாவது கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்கும்போது இது வந்து தேர்ட் கண்டிஷன்ல இது இருக்கு. நம்மளுடைய ரெகுலர் கிளாஸ்ல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம படிப்போம். டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ்ல நீங்க கேட்டுக்கலாம். சரி, அடுத்து பாருங்க, they don't have sufficient food. they don't have sufficient food. இதுல கீழே கொடுத்திருக்கிற வாக்கியம் வந்து அந்த மேல கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு மீனிங் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து they have barely enough food. அப்போ don't have sufficient அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், they are lacking அர்த்தம். barely enough என்னது இல்லைன்னு அர்த்தம். அப்போ barely enough அப்படின்னா இல்ல, they have barely enough food. barelyனா இல்ல, அது நெகட்டிவ். barely என்னது நெகட்டிவ். சரி, அப்ப அதுதான் ஆன்சர். 68 phonetically இது கூட எதிர்பார்க்கலாம். food find the odd one phonetically அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இதை படிச்சுதான் நம்ம ஆன்சர் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, wood. இதுல wood கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் food, நெக்ஸ்ட் nude, நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இதுல rude கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இது food. இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னது wood, செகண்ட் கொடுத்துருக்கிறது food, மூணாவது என்னது rude, நாலாவது என்னது nude. அப்ப இதுல என்ன சவுண்ட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து சரி ஆப்ஷன் மாறி இருக்கு, சரி பரவாயில்ல. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல சவுண்ட் என்னது, ஊ சவுண்ட் வந்திருக்கு. ஊ நெடில், ஃபூட், ரூட், நூட், இது எல்லாமே வந்து நெடில். இது வந்து என்ன சவுண்ட் அப்படின்னா இதுதான் வந்து நெடில் சவுண்ட். ஓகே, ஊ அப்படிங்கிற ஊ phonetically food, rude, nude use a long ஊ vowel sound. would uses are short vowel sound. அதாவது உ. இது வந்து இதுல இருக்கிறது என்ன சவுண்ட், உ. would உ vowel sound like book. இது எப்படி, இது புக், இது wood. அப்போ உ. ஆனா இதுல எல்லாமே என்ன சவுண்ட் இருக்கு, இது food, இது rude, இது nude. சோ அப்ப வித்தியாசம் நமக்கு இதுல தெரிஞ்சுக்கலாம். which of the following sentences given below conveys the correct meaning. இதுல எது வந்து கரெக்டான மீனிங் கொடுக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. baby is crying because somebody has broken its doll. பேபி வந்து என்ன பண்ணுது, பேபி வந்து அழுதுகிட்டு இருக்கு, ஏன்னா யாரோ வந்து அந்த பேபி அழுகுது,
என்ன ஏனெனில், பிகாஸ் ஏனெனில், somebody has broken its doll, அதோடைய பொம்மையை யாரோ உடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி கொஸ்டின். The line, the reddest flower would look as pale as snow. இந்த லைனை எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த படிச்சாதான் நம்மளால ஆன்சர் எழுத முடியும். ஸோ இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து கிரை ஆஃப் த சில்ட்ரன். இதுக்கான ஆன்சர் வந்து கிரை ஆஃப் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who wrote the lines where mercy, love, mercy and mercy, love and pity dwell there, God is dwelling too. அதாவது mercy கருணை, mercy என்னது கருணை, கருணை அன்பு, பிட்டி பிட்டி ஒருத்தவங்க மேல நம்ம கனிவு காட்டுறது இல்லையா, பிட்டி ஆதரவு காட்டுறது. எந்த இடத்துல இந்த மூணும் இருக்குதோ அந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த இடத்துல யார் இருக்கிறார், கடவுளும் இருக்கிறார் அப்படின்னு யார் சொன்னாங்க? இது சொன்னது வந்து வில்லியம் பிளேக் சொல்லியிருக்கிறார். இவர் எந்த போயம்ல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த லைனை, these lines are from the poem titled The Divine Image. The Divine Imageங்கிற போயம்ல இந்த போயம் பாடல் வரிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போயம் எழுதினது யாரு? வில்லியம் பிளேக். feather in one's cap, இது வந்து என்னது? idiomatically expressed. அப்ப இடியம், இது வந்து it is an idiom. இந்த டாபிக்ல இருந்தும் நமக்கு என்ன வரலாம், கொஸ்டின்ஸ் வரலாம். டெட்டுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப குறைஞ்சது ஒரு 100 இடியம்ஸ் வந்து ரொம்ப பொதுவாக காமனாக பயன்படுத்தக்கூடிய இடியம்ஸை நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரி, டெட்டுக்கு படிக்கிறவங்க, மற்ற மேஜர்ல இருக்கிறவங்க யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஆர்டி, பிஇஓ அவங்களும் என்ன பண்ணணும், இந்த இடியம்ஸை படிச்சு வச்சுக்கணும். சரி, இப்போ வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் சம்திங் ஒன் மே ஃபீல் ப்ரவுட் ஆஃப். அதாவது சம்திங் ஒன் மே ஃபீல் ப்ரவுட் ஆஃப். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்றோம், ப்ரௌடா, ரொம்ப பெருமையாக நம்ம நினைக்கிறோம். and it means an achievement or honor that someone can be proud of. அதாவது ஒரு பெரிய நம்ம என்ன பண்றோம், ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம். அப்புறம் நமக்கு என்ன, நமக்கு பெருமையும் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் நமக்கு கிடைக்குது இல்லையா. பெருமைப்படக்கூடிய அந்த தருணத்தை என்ன சொல்றாங்க, feather in one's capன்னு சொல்றாங்க. Which of the following sentence is correct to combine the two sentences given below? Kiran is very ill. Kiran is very ill. She cannot go to school today. அதாவது கிரனுக்கு உடம்பு சரியில்லை, கிரண் நன்றாக இல்லை. ஓகே, அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அதனால ஓகே, she cannot go to school. அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியாது, இன்று போக முடியாது. அப்ப இதுல எது கரெக்டா ஒத்து போகும், ஆன்சர் எது அப்படின்னா கிரண் இஸ் டூ இல் டு கோ டு ஸ்கூல். அவ்வளவு. இதுல என்ன நடக்குது, என்ன பண்றோம் நம்ம, கிரண் இஸ் அந்த இதை வச்சுக்கிறோம், இஸ்ஸை வச்சுட்டு வெரி இல்லுங்கிறத நம்ம எப்படி மாத்துறோம், டூ இல் அப்படின்னு மாத்துறோம். இங்க இருக்கிற ஷீயை நம்ம கட் பண்றோம், கெனாட்டை கட் பண்றோம், கோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டூவை அது முன்னாடி இருக்கக்கூடிய டூவை போட்டு இது எப்படி நம்ம மாத்தி எழுதுறோம், இஸ் டூ இல் டு கோ டு ஸ்கூல் அப்படின்னு நம்ம மாத்தி எழுதுறோம். ஸோ we use the structure to plus adjective plus to plus verb. The structure shows inability because of the degree of something. அதாவது இது இயலாமை, நமக்கு முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்றோம், இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். சரி, அடுத்து பாருங்க. an autopsy. autopsy அப்படின்னா என்ன? autopsy அப்படின்னா இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், படிச்சு வச்சுக்கணும். ஆட்டோப்சி அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ டெட் பாடி. ஒரு இறந்த நபரனுடைய பாடியை என்ன பண்றோம், மருத்துவ பரிசோதனை நம்ம பண்றோம். தி ஸ்டடி இஸ் டன் டு ஃபைண்ட் த காஸ் ஆஃப் டெத் ஆர் டு ஸ்டடி டிசீஸ். ஒரு நோயை பத்தி படிக்கிறதோ அல்லது மரணம் எதனால அந்த மரணம் நிகழ்ந்தது, எதனால அந்த டெத் நடந்தது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறதுக்கு ஆன படிப்புக்கு பேரு தான் என்னது, ஆட்டோப்சி, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ டெட் பாடி. எஸ், அடுத்து பாருங்க. ஐ ஹேட் கிவன் இனஃப் மணி. இன் திஸ் சென்டென்ஸ் த வேர்ட் இனஃப் இஸ் யூஸ்டு டு ரெஃபர். இது வந்து காமனா எல்லா இடத்துலயும் கேட்கக்கூடிய, எல்லா எக்ஸாம்லயும்
we can say TN TET, TN paper 1, paper 2, BRT, BEO and UGTRB இதுல வேணாலும் இது வரலாம். சரி, இதுல பாருங்க, in this sentence the word enough is used to refer, that is word எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து adverb of degree or quantity. போதும்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ குவான்டிட்டி தான், ஈஸி தான். குவாலிட்டி வராது, ஃப்ரீக்வன்சி வராது, மேனர். குவாலிட்டினா பொருளினுடைய தன்மை, ஃப்ரீக்வன்சினா எத்தனை முறை, மேனர் அப்படின்னு எப்படி நடக்குதுன்னு. இன்னொன்று டிகிரி ஆஃப் குவான்டிட்டி. தீஸ் ஆன்சர் கொஸ்டின் ஹவு மச் ஆர் டு வாட் எக்ஸ்டென்ட். அதாவது இந்த 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 ஒரு இனஃப் மணி, ஐ ஹேட் இனஃப் மணினா அந்த சென்டென்ஸ் வந்து என்ன கொஸ்டின் நம்ம அதுல கேட்கலாம், ஹவு மச் அப்படிங்கிற கேள்வி அதை எழுது, டு வாட் எக்ஸ்டென்ட் எதுவரைங்கிற கேள்வி எழுது. அதனால இது வந்து அப்படி இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் கொடுக்குமே ஆனால், அருமையானால் அது வந்து டிகிரி ஆஃப் adverb of degree or quantity அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வேற என்ன வேர்ட்ஸ் நம்ம ரிலேட்டடான இந்த டாபிக், குவான்டிட்டி ரிலேட்டடான வெரி, டு, ஆல்மோஸ்ட், குவைட், ஃபுல்லி, இது எல்லாமே எது ரிலேட்டடாக இருக்கு, குவான்டிட்டி ரிலேட்டடாக இருக்கு. which of the following sentence given below is wrong. இதுல எது வந்து தப்பான சென்டென்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எது தப்பான சென்டென்ஸ்? an interrogative sentence always ends with conjunction. ஓகே, இது ஆக்சுவலி ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு என்னது ஒரு சென்டென்ஸ், ஆக்சுவலி கொஸ்டின். முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எந்த டாபிக்ல இருந்து இது கேட்டிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதுல கேட்டிருக்காங்கன்னா, இங்கிலீஷ்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு, 4 வகையான சென்டென்சஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. அப்ப அந்த 4 வகையான சென்டென்சஸ் என்ன? ஸ்டேட்மெண்ட், இன்டரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன? சாதாரண வாக்கியம், நார்மல், அறிக்கை வாக்கியம், தகவல் வாக்கியம், அதான் ஸ்டேட்மெண்ட். அப்ப இன்டரோகேட்டிவ் அப்படின்னா என்னது? இன்டரோகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் வாக்கியம், அதாவது கேள்வி வாக்கியம். வேர் ஆர் யூ கோயிங்? அப்ப என்ன பண்றோம், நம்ம என்ன போடுறோம், கொஸ்டினை போடுறோம். எஸ் ஓர் நோ. கொஸ்டின் வாக்கியம் எத்தனை வகை இருக்கு? 2 வகை இருக்கு. எஸ் ஓர் நோ கொஸ்டின், WH கொஸ்டின். கொஸ்டின் வாக்கியம் எத்தனை வகை இருக்கு? எஸ் ஆர் நோ கொஸ்டின், WH கொஸ்டின். அப்ப இம்பரேட்டிவ் டைப்ஸ்னா என்னது? ஆர்டர் அல்லது ரிக்வெஸ்ட். ஆர்டர் இம்பரேட்டிவ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்னது? ரிக்வெஸ்ட். ஆர்டர் யூ மஸ்ட் என்ன பண்ண சொல்லலாம், you write your note and come tomorrow, otherwise you will be out of the class. Write your note and come. Complete the homework, the teacher said. Complete the homework. அப்போ ஆர்டர் தானே இல்லையா? ஆர்டர், கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க் டீச்சர் சொல்றாங்க, அப்போ ஆர்டர், ரிக்வெஸ்ட், இம்பரேட்டிவ். எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னு சொன்னா, எக்ஸ்கிளமேட்டரி வந்து ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அலாஸ், he is no more, he is dead, what a beautiful flower. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இப்போ இதுல இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, an interrogative sentence always ends. அதாவது இன்டரோகேட்டிவ்னது கொஸ்டின் எதுல முடியும்? கன்ஜங்ஷன்ல முடியுமா? முடியாது. எதுல முடியும்? கொஸ்டின் மார்க்ல தான் முடியும். அப்ப இதுதான் தப்பு. இதுல என்ன கேட்டிருக்காங்க, தவறான சென்டென்ஸை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எந்த ஒரு கொஸ்டினை அணுகும் பொழுதும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க, கொஸ்டினை நல்லா நம்ம படிக்கணும். கொஸ்டின்ல டெக்னிக்கலா ஏதாவது வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதனால கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சருக்கு போகும். இது வந்து எக்ஸாம்ல நம்ம பயன்படுத்தியாக கூட இருக்கு. 77. My best and trustworthy friends are 6 in number, are why, how, when, what, where and who. இந்த டயலாக ஆர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து பிரான்சிஸ் பேக்கன். Facts that are difficult to understand. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் ஆலிவ் ரிட்லி இல்லையா, வாட் இஸ் தட், சீ டர்ட்டில்ஸ் அப்படிங்கிற லெசன்ல இந்த கொஸ்டின் வந்து அதுல இருந்து இடம் பெற்றிருக்கு. பிஇஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னது? மர்மமான விஷயம், அவ்வளவுதான். ஆன்சர் என்ன? மிஸ்ட்ரீஸ். இது ரெண்டாவது முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். தொடர்ந்து
79வது கொஸ்டின் நம்ம பார்ப்போம். You will know exactly how to get on with them by sometimes giving in to them and sometimes standing out for your own view அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The phrasal verb get on ஒன்றும் இல்லை, இதுல என்னன்னா get on அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்ப்போமா? get on அப்படின்னா have friendly relationship with. நம்ம என்ன பண்ணணும்? get on அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? அப்ப இது முன்னாடி பார்த்தது என்ன டாபிக்? idioms பார்த்தோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க? phrasal verb கேட்டிருக்காங்க. அப்ப phrasal verb அப்படின்னா என்னன்னா இது வந்து getங்கிறது verb வந்திருக்கா? அப்ப getங்கிறது verb. அப்ப verb வச்சு அது கூட அது get on, get in, get up அந்த மாதிரி அதை பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து phrasal verb. அப்ப get inக்கும் get onக்கும் வித்தியாசம் இருக்கு. get out, get on, get in இதுக்கெல்லாம் வித்தியாசம். ஒரு வேர்டு நம்ம இது கூட கெட் கூட ஒரு வேர்டு சேரும் பொழுது அதுக்கு பல மீனிங்கும் வருது அப்படின்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட இது 5 மீனிங் இருக்கு இதுக்கு. எதுக்கு? இந்த கெட் ஆனுக்கு எத்தனை மீனிங் இருக்கு? 5 மீனிங் இருக்கு. 5மே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், மேபி எக்ஸாம்ல வரலாம். ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? டு என்டர் அ வெஹிக்கிள். கெட் ஆன். இப்ப நம்ம என்ன பண்றோம்? பஸ்ல ஏறுறோம். நம்ம என்ன பண்றோம்? அவங்கள்ட்ட கெட் ஆன் அப்படின்னு சொல்றோம், கெட் ஆன் த பஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்படின்னு என்னது? வண்டிக்குள்ள ஏறுறது, பஸ்ஸுக்குள்ள ஏறுறது. டு கெட், டு என்டர் அ வெஹிக்கிள், டு ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப்.